இதுக்கு பதில் சொல்லுங்க சார். வெந்தயம், ஆவாரம்பூ. சரியா? படிச்சுடுங்க. நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், கொய்யா இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம். சரியா? இதெல்லாம் சாப்பிட்டதுனால இப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது இந்த இன்சுலின் நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது இந்த வயரை குறைச்சிருக்காங்களா? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு கேள்வி கேட்குறேன், சொல்கிறேன். சரியா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகர் மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இந்த வயர் வச்சுருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே. அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க, எனக்கு யாவது நாள் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி வயர் வச்சுருக்காங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. எழுதுங்க சார். இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்தில், சரியா, தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரையோ இல்லை ப்ரெஷர் மாத்திரையோ இல்லை ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணனால சொல்லுங்க. இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி சொல்லுங்க. இல்லை யாராவது வேற குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்க, கமெண்ட்ஸில் எழுதுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணி. அதேமாதிரி சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால, மாத்திரை மட்டும் போட்டதில் யாருக்கா சுகர் சரியாயிருக்கா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாலுக்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் மருத்துவத்தில் எந்த புக்கை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அவங்க சரி பண்ணதுக்கு சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். என்னது? பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது உடல் உழைப்பு, மூணாவது நல்ல தூக்கம், நாலாவது தான் மாத்திரை, அஞ்சாவது தான் இன்சுலின். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ பேலன்ஸ் டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டாலே ஒரு வருஷத்துக்கு நிறைய பேர் 1460 மாத்திரை மட்டும் சாப்பிட்டா எந்த நோய்க்கு கண்டிப்பாக சரியாகாது. புரிஞ்சுதா இல்லையா? பேலன்ஸ் டயட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தம்பி பாரு 70 கிலோ வீட்டுக்கு ஒரு தெரியும், 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? ஒன்லி பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். பேலன்ஸ் டயட் இஸ் ஸோ பவர்ஃபுல். நீங்கள் பேலன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த 50 வருஷம் இந்த மாத்திரை இன்சுலின் இல்லாமல் இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். புரிஞ்சுதா இல்லையா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஷேர் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதுங்க. ஷேர் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள், ஷேர் பண்ணுவீங்களா?